சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. சனாதனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சனாதனத்துக்கும் நம்முடைய ஐயாவளி அகில திரட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஐயாவளி என்பது தனத்தை அறுத்தறிய வந்தவுடைய ஒரு வழி. அன்னையை பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த சாணார் இனம் என்பதை ரொம்ப தரக்குறைவாக தாழ்த்தப்பட்ட சாதி என்பதை அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்ச இடத்துல அதை அவங்கள தலைமுறை வைப்பதற்காக வைகுண்டசாமி மாசி 1008 20ஆம் தேதி அவதரித்து வந்தார். இந்த கலியுகத்தில் களி அளிப்பதற்காக மறுபடியும் இதை சனாதனம் சொல்லி மறுபடியும் எங்களை அடிமைப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இதை நாங்கள் ஐயாவளிக்கும் சனாதனத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தெரிவித்து, அதுபோக நம்ம சாமித்தோப்புடைய பலபரஜாதி அடிகளாருடைய தலைமையிலும் தமிழருடைய முதல்வருடைய தலைமையிலும் இங்கே நெல்லை மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தப்படும். ஐயா உண்டு. என்னையா நாங்கள் கண்டனம் பண்ணுறோம் ஐயா. அதான் என்னென்ன ஐயா, யாராலும் வரலாம், அது தவறு இல்லையா. ஆனால் அதை சனாதனம் சொல்லி மறுபடியும் எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்க ஐயா. ஐயா அவங்க இது வரைக்கும் ஸ்டாலின் எந்த விதமான இதுவும் அவர் பண்ணதில்லை. அது அம்மாவாக வந்தாங்க, ஐயாவில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விடுமுறை அறிவிக்கப்பட்டது, ஜெயலலிதா அம்மா பில்ல கொடுத்தாங்க. ஆமையா, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அனைத்து மாவட்டத்துக்கும் நாங்கள் விடுப்பு கேட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். நாங்கள் முதல்வர்கிட்ட அதை கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்போ நெல்லையில் வந்தாங்க. பெருமையான இடம் தான். ஆனால் அது எங்கள் சனாதனம் மறுபடியும் எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா ஐயா. ஏன்னா அது என்னன்னா ஐயா, அது சனாதனம் என்ன பண்ணால் தோளில் பிறந்தாங்க, காலில் பிறந்தாங்க, நெத்தியில் பிறந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் பிறந்தேன். அதில் அது 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 சனாதனம் என்பது எங்களை மறுபடியும் அப்படி சொல்லி எங்களை அடிமைப்படுத்தி மறுபடியும் எங்களை அதுக்குள்ளே கொண்டு வராங்க. நாங்கள் அதுக்குள்ளே வரல. ஏன்னா அப்படி கொண்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆமையா, பயம் இல்லை சார். அது என்னன்னாயா, எங்களுக்கு நாங்கள் இப்போ ஐயாவளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களை இன்னும் இன்றைக்கி எங்களுடைய பதில பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆணும் பெண்ணும் சரிசமமாக உள்ள பண்ணிவிட பார்க்கலாம், தொட்டு பண்ணிவிட செய்யலாம். ஆனால் எங்களை அதே போல் அந்த கோயிலுக்குள்ள கருவறைகளை எங்களை கூட்டி போவாங்களா? மாட்டாங்க. அதனால தான் அதை சனாதனம் சொல்லி அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. கூட்டு போக வேண்டாம். கவர்னர், நம்ம இது குடியரசுத் தலைவர் அவங்க இருக்காங்க, அவங்க உள்ள இருப்பாங்களா? எவ்வளோ கேள்வி தான். இப்போ எந்த மாதிரி எதிர்ப்பு நீங்கள் காட்ட போகிறீங்க? என்னென்னா நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு நிலையை இது சனாதனத்துக்கும் ஐயாவளி அகில திரட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை யார் குறிப்பிட்டு பேசினாலும் நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம். எங்கள் வழியில் ஐயாவளி சார்ந்தவங்க தான் அந்த வார்த்தையை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. பார்த்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஐயாவுடைய அவதார தினம் தமிழ்நாடு முழுவதும் லீவு வேணும். சரியா? முதலமைச்சர் அழைச்சி நாங்கள் கூட்டம் இது போடுவோம். ஏன்னா அவரு மேக்சிமம் நாங்கள் அவருக்கு தெரியும், பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அவரோட மனைவி வேணா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. மகனும் கோயிலுக்கு இல்லை, நாங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அவர் கிறிஸ்துவர்னே சொல்லிட்டாரு. சரியா பையன்? சரி, மீட்டிங்ல நான் கிறிஸ்துவர் அப்படி கிறிஸ்துவ நாளே சொல்லிட்டாரு. சரியா? இன்னும் போட்டு திரும்ப ஐயாவளிக்கு அவங்களை கூப்பிடுவேன் எந்த விதத்துல ஐயாவளி. அதாவது என்னன்னா ஐயா, நாங்கள் முதல்வர் அவர் மட்டும் இல்லை, எவர் முதலாக இருந்தாலும் அந்த இடத்துல கூப்பிடுவோம். திமுக இல்லை, அதிமுக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த இடத்துக்கு கூப்பிட தான் செய்வோம். இந்துத்துவக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆமாம், எந்த இதுக்கு எதிராக சொல்லி நாங்கள் எங்களுடைய வழி. அதாவது என்னன்னா அதாவது எங்கள் ஐயாவளிக்கு எதிராக எவர் செயல்பட்டாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டோம். அதை இந்துக்காக எங்களை ஐயாவளி ஏற்றுக்கிட்டால் நாங்கள் எதனாலும் நாங்கள் ஏற்றுக்கிட தான் செய்வோம். மாற்றமே கிடையாது. என்னென்னா ஐயா, ஐயா வழியாக ஏற்றுக்கிட்டுங்க இல்லையா எங்களுடைய, அதாவது அவர் இந்துவாக இருக்காரு, அதை எங்களுடைய ஐயா வழியை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் எங்களுடைய இல்லையா ஐயா வழியை அழைத்துக்கிட்டாங்கள பொதுவாக நாங்கள் தமிழக முதல்வர் ஒரு பக்கம், அதுபோல் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அவர் மூலியமாக தான் நாங்கள் வெளியே கொண்டு வர முடியும், நிறைவேற்ற முடியும். அதனால தான் நாங்கள் அவரை அழைச்சி நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் உள்ளே வச்சு நாங்கள் எங்களுடைய செயல்பாடை நடத்த முடியும்.